சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல இட்லி பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1 கப் கடலை பருப்பு எடுத்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா 1 கப் உளுந்து எடுத்துக்கலாம். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். 2மே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கங்க நீங்க. இதெல்லாம் ஆற வைக்கணும். இதுக்கப்புறமா துவரம் பருப்பு ஒரு 3/4 கப். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணி காய வச்சுருங்க இதெல்லாம். அதுக்கப்புறம் நீங்க ரோஸ்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஆயில் ஊத்தாம தான் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். மிளகாய் வந்து காரத்துக்கு ஏத்த மாரி போட்டுக்கலாம். நல்ல காரம்னா ஒரு 10 மிளகாய் கூட போடலாம். இப்போ கறிவேப்பிலை 1 கப். தேவையான அளவு போட்டுக்கலாம். நீங்க எள்ளு போடுறதுனாலும் போடலாம், இல்லன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில போட்டு ஓரளவுக்கு நல்லா ஃபைனாவே நீங்க அரைச்சு எடுத்துக்கலாம். பூண்டு பொடி தேவைன்னா, பூண்டு பொடிய பொடி பொடியா கட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆயில்ல ஃப்ரை பண்ணாம, நார்மலா இப்படி பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். இப்போ உப்பு, பெருங்காயத்த 1 நிமிஷம் மட்டும் லைட்டா ரோஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த இட்லி பொடியும் போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணணும். நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சீங்கன்னா, 6 மாசம் வரைக்குமே கெட்டு போகாது. நல்ல இட்லி இல்லன்னா ரைஸ், தோசை, ஊத்தப்பத்தோட கொஞ்சம் நல்லெண்ணெய், இல்ல அப்படின்னா தேங்காய் எண்ணெய், நெய் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும்.